பிள்ளைகளை இழிவுபடுத்தாதே. இயேசுவின் பிள்ளைகளை இழிவுபடுத்தாதே. இயேசுவின் பிள்ளைகளை இழிவுபடுத்தாதே. நீதி கொடு, 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 நீதி கொடு. கிறிஸ்துவனையும் வாழவிடு, கிறிஸ்தவனையும் வாழவிடு. கிறிஸ்துவனையும். தலித் மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய உரிமையை பறித்த நாளாக 1950ஆவது ஆண்டு ஆகஸ்ட் 10ஆம் தேதி அந்த நாளை இன்று நாங்கள் அனுசரித்து ஒரு எழுச்சி நாளாக இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். 75 ஆண்டுகள் முடிந்துவிட்டது. இருப்பினும் பெற வேண்டிய உரிமையை சட்ட ரீதியாக உச்ச நீதிமன்றத்தில் போராடி பெறுவோம் என்ற நிலையில் இந்த நாள் இன்று அனுசரிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு போராட்ட நாளாக இருக்கின்றது. இந்த நாளிலே அனைவரும் தங்களது எண்ணங்களையும் கருத்துக்களையும் கூறினார்கள். பேசினால் மட்டும் போதாது, ஒரு நாள் நிகழ்வாக இருந்துவிடக்கூடாது. மாறாக இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் சமுதாயத்திலும் ஒரு எழுச்சியை தந்து பறிக்கப்பட்ட உரிமையை அநீதியின் நிலையை மாற்றி விரைவிலே கொடுக்கப்பட வேண்டிய சுதந்திரமும் எல்லா உரிமைகளையும் கிறிஸ்தவர்களாகிய தலித் மட்டுமல்ல இஸ்லாமிய தலித் மக்களும் ஏனைய மக்களும் பெற வேண்டும் என்ற ஒரு ஒத்தமொத்த கருத்தோடு இன்றைய நாளை நாங்கள் நினைவு கூர்ந்தோம். உண்மையிலே இந்த நாள் எங்களுக்கு ஒரு புதிய தெம்பினை கொடுக்கும், புதிய வழிமுறையை கொடுக்கும். அதன் மூலமாக பல வருடங்கள் தங்களது உரிமையை இழந்து போராடி கொண்டிருக்கும் அனைத்து தலித் மக்களும் உரிமையையும் சமுதாயத்தில் சமமான நிலையையும் பெறவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம், அதை எதிர்பார்த்திருக்கின்றோம். பிள்ளைகளை இழிவுபடுத்தாதே, நீதி கொடு, 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 நீதி கொடு. தலித் கிறிஸ்தவனையும் வாழவிடு, தலித் கிறிஸ்தவர்களையும் வாழவிடு, கிறிஸ்தவனையும் வாழவிடு, தலித் கிறிஸ்தவர்களையும் வாழவிடு. நன்றி. அன்று இஸ்ராயல் மக்களின் அழுகுரலை கேட்ட யாவே இறைவன் நம் கூக்குரலையும் கேட்பார் என்ற நம்பிக்கையோடு மூவொரு இறைவனுக்கு நன்றி சொல்வோம். இந்த திருத்தலம் புனித லூர்து அன்னையினுடைய திருத்தலமாக இருக்கிறது. அன்னையினுடைய ஆசீர் நமக்கு எப்பொழுதும் உண்டு என்ற நினைப்பிலே, அந்த நம்பிக்கையிலே அன்னை மரியாளுக்கும் குறிப்பாக புனித லூர்து அன்னைக்கு நாம் நன்றி சொல்வோம். ஏறக்குறைய 4 மாதங்களுக்கு முன்னரே என்னை அழைத்து இந்த போராட்டத்தினுடைய திட்டங்களை அறிந்து ஒப்புதல் தெரிவித்து அதற்கு ஊக்கமளித்தவர் நம்முடைய சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தினுடைய பேராயர் மேதகு ஜார்ஜ் அந்தோனிசாமி ஆண்டகை அவர்கள். வெளிநாட்டிலிருந்து வந்து கடந்த 2 நாட்களாக வாழ்வுக்கான பேரணி நன்றாக வழிநடத்தி தேசிய மாநாட்டை சிறப்பாக செயல்படுத்தினாலும் கூட இந்த ஒரு போராட்டத்திற்கும் நம்மோடு இருந்து அவருடைய ஆதரவை அளித்து நமக்கு ஊக்கமளித்திருக்கிறார்.